பழைய ஓய்வூதிய திட்டம் மறுபடியும் வராது அப்படின்னு திட்டவட்டமா தெரிந்த நிலையில அரசு ஊழியர்கள் அனைவரும் மிகப்பெரிய கொந்தளிப்புல ஆழ்ந்திருக்கிறாங்க. இது தொடர்பா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டமும் நடைபெற இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாவே போராடிட்டு வராங்க. இது தொடர்பா கடந்த தேர்தல் சமயத்துல திமுக தரப்புல நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய பென்ஷன் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும் சூழ்நிலையில கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் குறித்து தமிழக அரசு மௌனம் காத்துட்டு வருது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இது தொடர்பா பல கட்ட போராட்டங்களை நடத்திட்டாங்க. இருந்தாலும் விடை கிடைக்கல. இந்த சூழ்நிலையில உயர்நீதிமன்றத்துல இது தொடர்பா தொடரப்பட்ட வழக்குல அரசு தரப்புல ஒரு பதில் தெரிவிக்கப்பட்டது. அதுல புதிய பென்ஷன் திட்டம் மிக சிறப்பா செயல்பட்டு வருது, இதன் மூலம் எல்லாருமே நல்ல பயன்பெற்று வராங்க, புதிய ஓய்வூதிய திட்டமே போதுமானது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில இது தொடர்பா அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புல ஆழ்ந்திருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தவும் தயாராயிட்டு வராங்க. இது தொடர்பா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில ஒரு மாநில அரசின் வருவாயில முக்கிய பங்கு அப்படிங்கிறதே வணிக வரிதான். மேற்கு வங்க மாநிலத்துல 22 ஆண்டுகளாக புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படல, பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்ல இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள்ல அமல்ல இருந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசு கடந்த 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு அமல்படுத்தி இருக்கு. மேற்கண்ட 5 மாநிலங்களும் தமிழ்நாட்டை விட ஜிஎஸ்டி வரி வருமானத்துல பின்தங்கிய மாநிலங்கள் தான். கடந்த 2024-25ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வருமானம் 44,000 கோடியை தாண்டி இருக்கு. அதே வேளையில ராஜஸ்தான் வருமானம் 24,000 கோடியும், மேற்கு வங்காளத்தின் வருமானம் 28,000 கோடியும், ஜார்க்கண்ட் வருமானம் 5,000 கோடியுமா இருக்கு. இமாச்சல பிரதேசத்தின் வருமானம் 2,000 கோடியா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை விட வரி வருமானம் குறைவாக இருக்கும். மேற்கண்ட 5 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில இருக்கும் அப்படின்னா தமிழகத்திலும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஏன் சாத்தியமாகாது? அதனால பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டுல அமல்படுத்துறதுக்கு நிதி என்பது ஒரு தடை கிடையாது. கடந்த தேர்தல்ல திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவங்க ஏமாற்றி கொண்டேதான் இருப்பார்கள் அப்படின்னு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஆவேசமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்ட களத்துல குதிக்கிறதுக்காக அரசு ஊழியர்கள் தயாராயிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியமான செய்தி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.